அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கோயில் பிரசாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. 1 கப்பு வெல்லம் போட்டுக்கோங்க, 1/2 கப்பு சர்க்கரை, ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைய விடுங்க. கரைஞ்சால் போதும். ஒரு கொதி கொதித்த உடனே இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, இறக்கி வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சு ஒரு 2.5 கப்பு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதே கப்பில் இது நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் எல்லாமே அளக்கணும். 2.5 கப்பு தண்ணி ஊற்றி ஒரு பக்கம் கொதிக்கட்டும். நம்ம ஒரு கடாய் போட்டு அதில் 50 கிராம் நெய் ஊற்றிக்கோங்க. 1 கப்பு ரவை, இதை போட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஒரு 4 ஏலக்காய் நசுக்கி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வறுத்துக்கினே இருங்க. கலர் மாறட்டும். இந்த கலர் வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு மெதுவாக ஊற்றுங்க. தண்ணியை ரொம்ப ரொம்ப மெதுவாக ஊற்றுங்க. ஊற்றி அப்படியே கிளறுங்க. கையில் தெரிச்சிடாமல் கிளறுங்க. கிளறிட்டு நல்லா கெட்டியாக வரும். கெட்டியாக வரும்போது நம்ம அந்த வெல்லம் தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரத்துலேயே கெட்டியாகிடும். இப்போ நம்ம வெல்லம் தண்ணி ஊற்றி இதையும் மெதுவாக கிளறுங்க. இல்லைன்னா கையில் தெரிச்சிடும். ரொம்ப ரொம்ப ஸ்லோவாகவே செய்யுங்க. ரொம்ப அவசரப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது நீங்கள் வெல்லம் தண்ணி ஊற்றின உடனே நீர்த்து போயிடும். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் கெட்டியாகும். இந்த அளவுக்கு வந்த உடனே இறக்கி வச்சுருங்க. கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் நெய் தேவைப்படுங்க. கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நம்ம முந்திரி பருப்பை வறுத்து அதில் போட்டுக்கலாம். நீங்கள் பச்சை கற்பூரம் சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க. நான் பேரனும் மருமகளும் சாப்பிட்றாங்கன்னுட்டு நான் கற்பூரம் போடல, பச்சை கற்பூரம். அவ்வளோதாங்க. இது நம்மளுக்கு கோயிலில் தரா மாதிரியே இருக்கும். நீங்கள் பச்சை கற்பூரம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் அப்படியே வரும். இது நான் கற்பூரம் போடாமல் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்.